கோவைக்கு வருகை புரிந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடியின் வருகை முன்னிட்டு அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சிவகுமார், அதாவது விவசாயிகளுக்கு, அதாவது கோவையில நடைபெறக்கூடிய இயற்கை வேளாண் மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக இன்று பிரதமர் மோடி கோவை வருகை தந்திருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா 18,000 கோடி ரூபாய் அளவுக்கான நிதியானது விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட இருக்குது. அதாவது இயற்கை வேளாண் மாநாட்டுல விவசாயிகளுக்கு இந்த 18,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி வழங்க இருக்கிறாரு. அதாவது ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து விமானம் மூலம் இன்று கோவை விமான நிலையத்துக்கு மோடி வருகை தந்தாரு. அங்கு அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்பளிச்சாங்க. பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக மாநாடு நடைபெறக்கூடிய குடிசியா வளாகத்துக்கு அவர் தற்போது வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வழி நெடுக பாத்தீங்கன்னா அவருக்கு பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு இருக்கிறாங்க. பூக்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு இருக்கிறாங்க. விமான நிலையத்திலிருந்து குடிசியா வளாகம் வரை உள்ள ஏறத்தாழ 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு முழுவதுமாக பொதுமக்கள் வரவேற்பு அளிக்கிறதோடு இல்லாம கலை நிகழ்ச்சிகளும் பிரதமர் பார்க்கறதுக்காக கலை நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே மேடைகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படிங்கிற பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் கடந்த 2 தினங்களாக 5 அடுக்கு பாதுகாப்புல தான் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வருகையை ஒட்டி ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. மேலும் கோவையில இன்று 12 மணி துவங்கி மாலை 4 மணி வரை கோவையில் போக்குவரத்து ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. கோவை மாநகர காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து கோவை மாநகருக்கு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலாம்பூரில் இருந்து விமான நிலையம் வரை அந்த வழியாக வர தடை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அங்க உள்ள LNT பைபாஸ் வழியா சிந்தாமணி புதூர், ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் வழியா போகணும் அப்படின்னும் கோயிலிருந்து அவினாசி ரோடு வழியாக வெளியே செல்லும் பேருந்துகள் கனரக வாகனங்கள் லட்சுமி மில் சந்திப்புல யூட்டன் செஞ்சு புளியகுளம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் வழியாக LNT பைபாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவையிலிருந்து அவினாசி பல்வேறு இடங்கள்ல அந்த பிரதமர் வருகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட போக்குவரத்தானது இன்று மாலை 4 மணி வரை அமல்ல இருக்கும் அப்படின்னும் 3 மணி வரை பிற்பகல் 12 மணிலிருந்து 3 மணி வரை அவினாசி மற்றும் அவினாசி ரோடு மேம்பாலம் மூடப்பட்டிருக்குது. அதே மாதிரி வாகன ஓட்டிகள் அதுக்கு தகுந்தப்பல மாற்றுப்பாதையை தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. விமான நிலையத்தை பொறுத்த மட்டும் வாகன நிறுத்தங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தம் தடை செய்யப்பட்டிருக்குது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தற்போது அவர் விமான நிலையத்திலிருந்து இறங்கி விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வளாகம் வரை தற்போது அவர் கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வழிநெடுக மக்கள் பூட்டுவி அவருக்கு வரவேற்பு அளிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல PM கிசான் திட்டத்துல 21வது தவணையாக 9 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடி ரூபாய் உதவித்தொகையை வழங்கி பேசுறாரு. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டை சேர்ந்த 21,80,204 விவசாயிகள் பயனடைய இருக்கிறாங்க. இதுல கோவை மாவட்டத்துல மட்டும் 44,837 பேர் இதன் மூலம் பயன்பெற இருக்கிறாங்க. மேலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளும் தற்போது அந்த குடிசியா வளாகத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் இயற்கை விவசாயத்துல சாதனை செய்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறாரு. அதன் பிறகு இயற்கை விவசாயம் செய்த வரும் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளோட கலந்துரையாடவும் இருக்கிறாருங்க. அதே மாதிரி இயற்கை விவசாயிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் விவசாய